மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு செவிலியர் சங்கத்தினர் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்குறைப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹேமலதா. ஹேமலதா, வணக்கம். செவிலியர்கள் எந்தெந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழக அரசு செவிலியர்கள் பார்த்தீங்கன்னா 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 3 தினங்களாக பார்த்தீங்கன்னா காலை 1 மணி நேர பணி புறக்கணிப்பு செய்து தங்களுடைய சட்டைகளை பார்த்தீங்கன்னா கருப்பு பேச்சு அணிந்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த 3 அம்ச கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்குறைப்பு அரசாணை எண் 204 ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதிய முறையில் ரத்து செய்து தொகுப்பூதிய முறையில் பணிபுரியும் செவிலியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் செவிலியர் அலுவலரை பார்த்தீங்க நர்சிங் ஆபீசர் என்ற பெயர் மாற்றம் செய்து வரன்முறை அரசாணை வெளியிட வேண்டும்னு இந்த 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3வது நாளாக இன்றும் காலை 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி வருகிறது. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய புற நோயாளிகள் பிரிவு முன்பு நடைபெற்றதால் பார்த்தீங்கன்னா காலைக்கு சிகிச்சைக்காக வந்த புற நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டு உள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.